வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என OPS தகவல். மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு IJK தலைவர் பாரிவேந்தர் ஆதரவு. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து ஸ்டாலின் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. மார்ச் 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக KS அழகிரி பேட்டி. கொடநாடு கொலை வழக்கில் மீண்டும் கைதான சயான் மனோஜ். மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உதகை நீதிமன்றம் உத்தரவு. IS பயங்கரவாதிகளை கண்காணிக்க தேசிய புலனாய்வு நிறுவனத்தில் தனி பிரிவு. அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தேமுதிக கூட்டணி ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O. பன்னீர்செல்வம் தேர்தல் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு O. பன்னீர்செல்வம் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் கட்சியின் தேர்தல் குழுவை சேர்ந்த பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேமுதிக தேர்தல் குழு நிர்வாகிகள் அடையார் தனியார் விடுதிக்கு வந்த பின்னர் இரு கட்சிகளிடையே முறைப்படியான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இதனிடையே இதுகுறித்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் அடையாறு தனியார் விடுதிக்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் O. பன்னீர்செல்வம் தேமுதிக நிர்வாகிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை அறிவிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7, பாஜகவிற்கு 5, NR காங்கிரஸ் ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியே ஒதுக்கி உடன்பாடு ஏற்பட்டது. இதனை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலும் மாநில அளவில் அதிமுக கூட்டணியுடன் புதிய தமிழகம் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு புதிய தமிழகம் ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறினார். 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணியிலும் மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்பழகன் OPS அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவுடைய தலைமையிலும் அமையப்பட்டிருக்கக்கூடிய
இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் புதிய தமிழக கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவையும் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு அளிக்கும். மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியையும் திமுக ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தனது ஆதரவாளர்களுடன் அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு முடிவின்படியே திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், பாமக இடம்பெறும் கூட்டணியில் ஐஜேகே இடம்பெறாது என்றும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அவசர பொதுக்குழு இந்த வாரம் புதன்கிழமை கட்சி அலுவலகத்தில் நடந்தது. பொதுக்குழுவின் முடிவின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய குரலை மைய அரசிலே உரைத்து மொழிந்து தமிழ்நாட்டிற்கு பல காரியங்களை ஆற்றித்தர வேண்டும், அது உங்களால் முடியும் என்று அவருக்கு சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அந்த பாஜக கூட்டணியில் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த, இம்சித்து கொண்டிருந்த, தனிப்பட்ட முறையும் பல்கலைக்கழகத்திற்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் நாங்கள் பைஜேக்குள் தொடர முடியாது. இதனைத் தொடர்ந்து மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இதனையடுத்து திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் எனவும், பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் எனவும் அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் தெரிவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அனுபவமே இல்லாத நிறுவனத்துக்கு ரஃபேல் ஒப்பந்தம் கொடுத்ததற்கு கண்டனம் தெரிவித்த வைகோ, இதனால் பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அபிநந்தனை நெஞ்சில் வைத்து பூஜிக்கிறோம், ஆனால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய விமானப்படையின் ரஃபேல் விமானங்களை அதற்கு எந்த விதமான அனுபவம் இல்லாத அம்பானி குழுமத்துக்கு அவர்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுக்க முயன்றது மிகவும் தவறானது மட்டுமல்ல, விமானப்படையின் வலிமையை கூட்டுவதாக அமையாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நடைபெற இருக்கிற 17வது நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறும். சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றால் அதிலும் திமுக அணியை வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் பொதுக்குழு 6ஆம் தேதி கூட இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி செய்யப்பட்டவுடன் முதல் வேலையாக பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை சொல்லிவிட்டார். அதிமுக அரசை தமிழக பாஜகவினர் விமர்சித்ததால் தான் எதிர்ப்பை பதிவு செய்ததாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார்.
கரூர் அருகே ஒத்தையூரில் சமுதாய நலக்கூடத்தை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பாஜகவினர் அதிமுக அரசை விமர்சித்ததால் தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக தெரிவித்தார். இப்போது பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக அரசை பாராட்டியுள்ளதாகவும் தம்பிதுரை தெரிவித்தார். நீங்க எதிர்த்து பேசுனீங்க, இன்னைக்கு ஆதரிச்சு பேசணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு நேற்று பாரத பிறந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதுவரையில பேசுனது ஏன் பேசினேன், இப்ப பாரத பிறந்த என்ன நேற்று பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நேற்று பாரத பிரதமர் புரட்சி தலைவர் பாராட்டி பேசினார்கள். அதுவும் ஒரு சொல்லும் பொழுது ஒரு தைரியமிக்க ஒரு அரசியல்வாதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவர் கொண்டு வந்த திட்டம் கால அழிய முடியாத திட்டங்களை தமிழகத்தில் தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். குறைக்குரியதன் காரணமாகத்தான் நான் அதை எதிர்த்து பேசினேன். சிலர் செயல்படாத அரசு என்று சொன்னார்கள், ஊழல் அரசு என்று சிலர் பிஜேபி மாதிரி உள்ள தமிழகத்தில் சில தலைவர்கள் சொன்னார்கள். அதை தான் எடுத்து நான் பேசினேன். அதிமுகவின் மெகா கூட்டணியை கண்டு திமுக காங்கிரசுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக தேமுதிக கூட்டணி இடையே விரைவில் சுமூக முடிவு எட்டப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். எல்லாம் இன்பமயன்ற மாதிரி எல்லாம் நல்லபடி முடியும். விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அந்த மகிழ்ச்சியான செய்திகள் வரும்போது சில பேருக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலை வரும். அது யாரும் தெரியும், திமுக கூட்டணிக்கு தான், வேற யாருக்கும் சொல்ல முடியும். அவங்களுக்கு தூக்கம் இல்லாத கூட்டணி வரும். அவங்க எதிர்பார்த்து நடக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அண்ணா திமுகவோட யாரும் வரமாட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு எல்லா ஆல் ரோடு லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள். எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி போவது போல இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிதான் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்முடைய இந்த கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி என்பது மகத்தான வெற்றி பெறும். இந்தியாவிலே பாராளுமன்றத்திலே ஒரு தனி பெரும் கட்சியாக அம்மா அவர்கள் வழியிலே உருவெடுக்கும். அதற்கு மக்களும் தயாராகி விட்டார்கள். நாங்களும் போரியிலே வெற்றி பெறுவதற்கு எல்லா ஆயத்தங்களும் ரெடியாகிவிட்டது, தயாராகும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும் 13ஆம் தேதி தமிழகம் வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி, MLA H. வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KS அழகிரி, தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர இருப்பதாக கூறினார். பிரச்சாரம் நடைபெறும் இடம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. எந்த இடம் என்பது நாளை தெரிவிக்கப்படும். அதுதான் காங்கிரசினுடைய முதல் ஆரம்ப பிரச்சார கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை, தேர்தல் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு எந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய தேர்தல் உரையை ஆரம்பிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும். வேதங்களில் இருந்து திருக்குறள் வந்தது என திருவள்ளுவரை சிறுமைப்படுத்திய நாகசாமியை செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருதுகளை தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமித்ததற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016-17 முதல் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவன விருதுகளையும் அறிவிக்காமல் தமிழ் அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அங்கீகாரம் வழங்குவதையோ விருதுகள் வழங்கி கௌரவிப்பதையோ பாஜக அரசு வஞ்சக எண்ணத்துடன் தடுத்து நிறுத்தியிருந்தது என குறிப்பிட்டுள்ளார். எனவே செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட்டு ஆழமான தமிழ் பின்னணியும் ஆராய்ச்சி புலமையும் மிக்க நல்ல தமிழறிஞர்களை அந்த குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை கேட்டுக் கொள்வதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழர்களின் பண்பாட்டை வெளிக்கொணர ஆதிச்சநல்லூர் கீழடி அகழ்வாராய்ச்சிகளை இன்னும் மூடி மறைத்து வருகிறது மத்திய பாஜக அரசு. இப்போது செம்மொழி தமிழ் மீது உள்ள வெறுப்பை மட்டுமே இந்த நியமனம் எடுத்து காட்டுகிறது. தேர்தல் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களின் உணர்வுடன் விபரீத விளையாட்டு நடத்த வேண்டாம் என்றும் மத்திய பாஜக அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் என கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசால் விடுவிக்கப்பட்ட இந்திய விமானப்படை அதிகாரி அபிநந்தனுக்கு டெல்லியில் இன்று மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியபோது விமானத்திலிருந்து விழுந்த அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். நல்லெண்ண அடிப்படையில் பாகிஸ்தான் அரசால் விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் நேற்று வாகா அட்டாரி எல்லைச் சாவடி வழியாக தாயகம் வந்து சேர்ந்தார். அவரை வரவேற்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் அபிநந்தனின் துணிச்சலை கண்டு நாடே பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட அவருக்கு ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ராணுவ மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனையும் உளவியல் சோதனையும் இன்று நடத்தப்பட்டது. விமானத்திலிருந்து விழுந்த ஒருவருக்கு இவ்வாறான பரிசோதனை செய்யப்படுவது வழக்கமான நடைமுறைதான் என விமானப்படையின் துணை தளபதி கபூர் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சயான் மனோஜை மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியை கொன்று ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சயான் மனோஜ் முதலமைச்சர் பழனிசாமி மீது அவதூறு கருத்துக்களை பரப்பினர். இந்த நேரத்தில் மனோஜ் சயான் ஆகியோர் கொடநாடு கொலை வழக்கில் ஜாமீன் பெற்றனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் தேர்தல் நேரத்தை கருத்தில் கொண்டும் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதால் அவர்களின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உதகை நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிமன்றம் கடந்த மாதம் 8ஆம் தேதி சயான் மனோஜ் ஆகியோரின் ஜாமீனையும் ரத்து செய்தது. இதனையடுத்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சயான் மனோஜ் உதகை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் இருவரையும் மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. IS பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக தேசிய புலனாய்வு நிறுவனத்தில் தனி பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு நிறுவனத்திற்கு தலைநகர் டெல்லி மற்றும் அசாம் மாநிலத்தில் கவுகாத்தியில் 2 புதிய வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து முழுமையான போரை முன்னெடுக்கும் நிலை இந்தியாவிற்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இஸ்லாமிய நாடுகளிடம் அதிக அளவிலான ஆதரவை இந்தியா பெற்றிருப்பதாகவும் தீவிரவாதத்திற்கு உலகமே ஒன்றாக திரண்டு எதிர்ப்பு தெரிவிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் அரிய செயல்பாட்டால் தீவிரவாத குழுக்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் தடைபட்டிருப்பதாகவும் மாநில அரசுகளுடன் இணைந்து பணியாற்றுவதால் கள்ளநோட்டு ஊடுருவலும் குறைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். தேசிய புலனாய்வுத்துறை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரும் விழுக்காடு 92ஆக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்த ராஜ்நாத் சிங் IS பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகளை ஆராய தேசிய புலனாய்வு துறையில் தனி பிரிவை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். பாகிஸ்தானில் கராச்சி, பெஷாவர், இஸ்லாமாபாத், குவெட்டா விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் பிப்ரவரி 14ஆம் தேதி தற்கொலைப்படை தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் 40 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக இந்திய விமானப்படையினர் பாலக்கோட் என்னும் இடத்தில் தீவிரவாத பயிற்சி முகாம் மீது தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து எழுந்த பதற்றத்தால் பாகிஸ்தானில் அனைத்து விமான நிலையங்களிலும் பயணிகள் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தான் சிறைபிடித்த இந்திய விமானப்படை அதிகாரி அபிநந்தனை நேற்று விடுவித்து இந்தியாவிடம் ஒப்படைத்தது. இதனையடுத்து பாகிஸ்தானில் கராச்சி, பெஷாவர், இஸ்லாமாபாத், குவெட்டா விமான நிலையங்களில் இன்று பயணிகள் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. எனினும் லாகூர், மூல்தான் விமான நிலையங்கள் மார்ச் 4 வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைவர் சாந்தா கோச்சார், அவர் கணவர் தீபக் கோச்சார் ஆகியோரிடம் மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து வீடியோகான் நிறுவனத்திற்கு கொடுத்த 3250 கோடி ரூபாய் வார கடனாக உள்ளது. இதற்கு கைமாறாக சாந்தா கோச்சாரின் கணவர் தீபக் கோச்சாரின் நிறுவனத்தில் வேணுகோபால் தூத் பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று மும்பை, அவுரங்காபாத் நகரங்களில் சாந்தா கோச்சார், வேணுகோபால் தூத் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் இருவரும் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான சாந்தா கோச்சார், அவர் கணவர் தீபக் கோச்சார் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாஜக தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உமரியா என்னும் இடத்தில் பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்றினார். அப்போது உலக அரங்கில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஆதரவளிக்க யாரும் தயாரில்லை எனவும் குறிப்பிட்டார். இது நரேந்திர மோடி அரசின் ராஜதந்திர முயற்சியால் கிடைத்த வெற்றி என்றும் அமித்ஷா தெரிவித்தார். அதன் பின்னர் விஜய் சங்கல்பம் என்னும் பெயரில் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்த அமித்ஷா அதில் தானும் பங்கேற்றார். திமுக கூட்டணி குழப்படியான கூட்டணி என அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் நலத்திட்ட விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இன்னும் 2 நாட்களில் தேர்தல் கூட்டணி முடிவாகும் என்று கூறினார். அதிமுக கூட்டணியை பார்த்து எதிர்க்கட்சிகள் ஆடிப்போயுள்ளதாகவும் திமுக கூட்டணி குழப்படியான கூட்டணி என்றும் அவர் தெரிவித்தார். முகிலனை மீட்பது குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கடம்பூர் ராஜு கூறினார். நிச்சயமாக அந்த கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே குழப்படிதான். என்று சொன்னால் வைகோ நான் கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி அவருடைய நிலைப்பாட்டை அவர்களே உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அதே போல திருமாவளவன் கோவித்துக் கொண்டு சென்றார். இது கூட்டணி அமைகின்ற நேரத்தில் இனிமேல் தொகுதி பங்கீடு வேறு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் முதலிலே கூட்டணி அமைகின்ற நேரத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினார். ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று வேட்பாளர் என்று அறிவித்தார். காங்கிரஸ் கட்சி அதுக்கு மறுப்பு தெரிவித்தது. பிரதமர் யார் என்பதை நாங்களே இன்னும் முடிவு செய்யவில்லை, எங்கள் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அகில இந்திய கட்சிகள் எல்லாம் அன்றைக்கு திமுகவிற்கு கண்டனத்தை தெரிவித்தன. உதாரணத்துக்கு காங்கிரஸே நாங்கள் அவசரப்படவில்லை, நீங்களே அவசரப்பட்டீர்கள் என்றது. இன்னும் ஆரம்பமே குழப்பத்தில் இருக்கின்ற அது குழப்பமான கூட்டணி தான் என்பது தெரியும். கூட்டணி இறுதிப்பட்டவுடன் ஏற்கனவே கூட்டணி பேசுவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தொகுதி பங்கீடுக்கு அதே குழு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அப்பொழுதுதான் அது இறுதி வடிவம் பெறும். எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பதை மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு பேசி எந்த தொகுதி யாருக்கு என்பதை இறுதி வடிவம் பெறுகின்ற நேரத்தில் தான் முழு வடிவம் பெறும். தமிழக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை மற்ற மாநில விவசாயிகளை விட அதிக அளவில் பெற்றுக் கொடுத்திருப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், மாநில உரிமையை பாதுகாக்கவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு விலை கிடைக்கின்ற வகையில் இந்த குழுக்களெல்லாம் என்ன ஒரே மாதிரி பயிரிடுவது. அதனால் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 4000 கோடிக்கு மேல் பெற்றுக் கொடுத்துருக்கோம். இது இந்தியாவிலே நாம் தான் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு தொகையை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய அரசு தான் என்பதையும் குறிப்பிடுவோம். தமிழக மக்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு உரிய உரிமைகளை மத்திய அரசிலிருந்து கேட்டு பெறுவதற்கும் உரிமையை பெறுவதற்கும் மாநிலத்துடைய உரிமையை பெறுவதற்கான இந்த நல்ல கூட்டணியை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அமைத்திருக்கிறது. காணாமல் போன முகிலனை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னையில் பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக ஆர்வலர் முகிலன் கடந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து காவல்துறையினர் அத்துமீறல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன் பின்னர் மதுரை செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற முகிலன் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் முகிலனை மீட்டுத் தரக்கோரி சென்னை சேப்பாக்கத்தில் நல்லக்கண்ணு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. ஸ்டெர்லைட் ஆலையின் மக்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் அம்பலப்படுத்தியதில் தோழர் முகிலனின் பங்கு மகத்தானது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இப்படி தொடர்ச்சியாக மக்கள் நலன்களுக்காக அரசுகளை எதிர்த்து, பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்த்து, கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து
துணிச்சலாக போராடி கொண்டிருந்த ஒரு தோழர் காணாமல் போய்விட்டார் என்பதை நாம் வேடிக்கை பார்க்க இயலாது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்கள் கடந்த நிலையிலும் காவல்துறையினுடைய புலனாய்வில் இருந்து எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை.